ஒரு குறுகிய நேரத்தில் உங்களோடு சில விஷயங்களை, நம்முடைய முன்னோர்களின் நல் உதாரணங்களை, நிகழ்காலத்தில் சந்திக்கிற சவால்களை, இதை குறித்து சில விஷயங்களை மாத்திரம் உங்களோடு பேச வேண்டும். தலைப்பு கேட்டபோது எனக்கு ஃபைசுர் ரஹ்மான் பாக்கவி ஹசரத் அவர்கள் ஒரு 6 வரியில தலைப்பு ஒரு கட்டுற அளவுக்கு அனுப்பிச்சாங்க. உங்கள்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறத அது கிருகிருன்னு தலை சுத்துது. ஒரு பேராகிராஃப் எழுதியிருந்தாங்க. அடுத்த வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் மாநில ஜமாத்துல் உலமா கள்ளக்குறிச்சியிலே நடத்துகிற உலமாக்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிலரங்கில் உரைகள் தயாரிப்பது எப்படி என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் பேச இருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஏதாவது பேசிடலாமான்னப்போ அந்த மாதிரி இல்லை, நிறையா அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 தலைப்பு சொருகி விட்டுருக்குறாங்க. ஏதாவது என்னால் முடிந்தவரை சில விஷயங்களை உங்களோடு ஒரு மேடை பேச்சு சொற்பொழிவு என்கிற நியதியிலிருந்து இறங்கி நம்முடைய கலந்துரையாடல் என்கிற அடிப்படையில் நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுகிற இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். இல்லாமல் அல்லாஹ் பயன்தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அல்லாஹ் வழங்கிய பேர் அருட்கொடை. நம்ம எல்லாம் மெஹராபுகளிலே மெம்பர்களிலே தலைமைத்துவத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். தலைமைத்துவம் வேண்டுமா, கோடிகள் வேண்டுமா, சொத்துக்கு அதிபதியாக வேண்டுமா, வேறு ஏதாவது உலகின் பதவிகள் வேண்டுமா, இது எல்லாத்தை விட லீடர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். அல்லாஹ் உலமாக்களை லீடர்ஷிப்பிற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்மள்கிட்ட கோடிகள் இல்லை யார்கிட்டையுமே. நாம் சொல்றது காசு எல்லாம் நீக்கிருக்கோம். நம்மிடத்துல கோடிகள் இல்லை என்கிற போது நாமெல்லாம் கோடிகளுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, மிகப்பெரிய நிலச்சுவான்கள் மிராஸ்தார்கள் எல்லாம் அல்ல, ஒன்றுமில்லை. ஆனாலும் தலைமைத்துவத்திற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். லீடர்ஷிப் என்பது 1000 கோடிகளை உடையவர்களாக இருந்தாலும் ஜும்மாவில் அவர்கள் வரிசையில் வந்து அமர வேண்டும். நீங்கள் தான் பேச வேண்டும். நீங்கள் சொல்லுவதற்குத்தான் அவர்கள் ஆமீன் சொல்ல வேண்டும். நீங்கள் சப்பு சரி என்று சொல்லுகிற போதுதான் அவர்கள் எழுந்து நிற்க முடியும். அவன் 5 கோடியிலே கல்யாணம் நடத்தினாலும் நீங்கள் அல்லிப்பைனவுமா ஓதாம கல்யாணம் நடக்காது. நீங்க ஈஜாபு கபூல் செய்யாம 5 கோடியும் பேசுறாரு. எல்லாம் சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாமே நடந்தது. ஒரு ஈஜாபு கபூல் இல்லை என்று சொன்னால், அதை இமாம் நடத்தி வைக்கவில்லை என்று சொன்னால், எனவே லீடர்ஷிப் என்பது ஆகப்பெரிய அந்தஸ்து. எந்த மேடைகளுக்கு போனாலும் நீங்கள் இருக்கையிலே உயரமான இருக்கையில் உயர்வாக அமர வைக்கப்படுகிறீர்கள் என்பதுதான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அது கோடிகளை விட மேலானது. அது உலகத்திலே இருக்கிற கவுன்சிலர்ல தொடங்கி பிஎம் வரைக்கும் சொல்லுகிறேன், எந்த போஸ்டுகளை விடவும் நிம்மதியானது. அல்லாஹ் தந்திருக்கிற அந்த வாய்ப்பிற்கே கோடான கோடி நன்றிகளை சொல்ல வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கிற லீடர்ஷிப் அப்படி. மறுபக்கம் இல்மை பெற்றிருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலமா மரதத்துல் அன்பியாங்கிற ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸினுடைய கடைசி வாக்கியம் என்ன தெரியுமா? ஃபமன் அஹதஹு அஹத பிஹம்தி வாஃபிரி ஃபைனல் உலமா மரதத்துல் அன்பியா ஃபைன்னஹும் லம் யுரிது தீனார வலா திர்ஹம இன்னமா வரது அல் இல்ம ஃபமன் அஹதஹு அஹத பிஹம்தி வாஃபிர். யார் இந்த இல்மை பெற்றார்களோ அவர்கள் பெரும் பங்கை எடுத்துக்கொண்டார்கள். பிஹம்தி வாஃபிர். எக்கச்சக்கமானதை சுருட்டுறது நம்ம தான். இது பொய்யுரைக்காத நுபுவத்தினுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை. எனவே உலகத்தில் யாரிடமும் இருக்கிற எதுவையும் விட நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கால ரசூலுல்லாஹ் தான் ஆக உலகத்தின் மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்தை வைத்திருக்கிறோம். இது முதல் செய்தி, என்னுடைய முன்னுரை. 2வது செய்தி, எங்காவது ஒரு இடத்திலே நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், பல்லாண்டு காலங்கள் மார்க்க பணியிலேயே அதன் தொடர்பிலேயே இருக்கிறோம். விடைபெற்று செல்லுகிற போது இது மிகப்பெரிய கனிமத்தாய் அல்லாஹ்விட
செய்ய வேண்டும். உங்களுக்கெல்லாம் நம்மெல்லாம் அடிக்கடி ஓதுகிற யாசின் சூரா வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹு வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். வனக்துபு மா கத்தமு அவர்கள் செய்த அமல்களையும் எழுதுகிறோம். வ ஆசாரஹும் இந்த ஆசாரஹும் என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு விளக்கம் அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள் என்று எழுதுகிறார்கள். ஆசார் என்றால் அவன் போனதற்கு பிறகும் கூட அவனை பற்றி பேசப்படுகிற புகழுரைகள், அவன் தோற்றுவித்த நல்லறங்கள், அவன் எதையெல்லாம் உருவாக்கினானோ அது தொய்வில்லாமல் தொடருகிற போது அதன் நன்மைகள், இதற்கெல்லாம் சேர்ந்து ஆசார்கள் என்று பெயர். வரத்துமா கத்தமும் அகத்தமுன மின் அமல் ஃபி ஹயாத்தி, அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த செயல்கள். ஆதாரமும் அப்படின்னா அவட ஹயாத்தி, அவர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாலே அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள். இவைகள் எல்லாவற்றையும் பதிவு செய்கிறோம் என்கிறார். போகிற போது அல்லது போன பிறகு இங்கே பேசப்படுவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும். எத்தனையோ பேர் நாட்டில் எக்கச்சக்கமான கோடிகளை வச்சிருந்தவன் எல்லாம் போயிட்டான். பெரிய பெரிய சிஎம் பிஎம் எல்லாம் போனான். காலப்போக்கில் அவர்கள் அவ்வளவு தூரம் ஒரு சமுதாயத்தால் நினைவு கூறப்படுவதில்லை. சொல்ல போனா மார்க்க அறிஞர்களுக்கு அப்படி ஒரு ஒரு இரண்டாவது வாழ்க்கை. அமீரு ஷுரா அஹ்மது ஷௌகி சொல்லி அரபுலகத்தினுடைய மிகப்பெரிய கவிஞர் அமீரு ஷுரா ஒரு எழுதுவாரு, ஒரு இறந்து போனதற்கு பிறகு உள்ள அந்த தத்கிரா, அந்த திக்ரா இருக்கிறது, நினைவு கூறல், அது திக்ராவும் ஹயாத்துல் சானியா, ஹயாத்துல் சானியா இரண்டாவது வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை ஒரு 60-70 வருஷம் வாழ்ந்து விட்டு விடைபெற்று போய்விட்டோம். போன